வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான், எல்லாமே உங்களால் தான். நான் மறுபடியும் சொல்லிக்கிற அதுதான், நான் ஒரு கருவி தான், பிரபஞ்சத்தினுடைய ஒரு கருவி தான். இதில் வேற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால். லக்னமும் ராசியும் ஒண்ணு. உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், ரிஷப ராசி, துலா லக்னம், துலா ராசி. இப்படி சொல்றேன். இப்படி இருந்தா, மீதி இருக்கிற லக்னங்கள்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்படி இருந்தா அதனால என்ன பலன், அதனால என்ன நெகட்டிவ். முதல்ல நல்லது பேசிடுவோம், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற மைனஸையும் சொல்றேன். ஏன்னா நல்லது கெட்டது கலந்தது தான் லைஃப், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். முதல்ல லக்னமும் ராசியும் ஒன்றாக யாருக்கு இருக்கோ அவங்க எடுத்த காரியத்தில், எடுத்த செயலில் பிடிவாதமாக நின்று சாதிப்பார்கள். ஏன்னா லக்னம் உடல், லக்னம் உயிர், ராசி உடல், ரெண்டும் ஒன்றிணைது. அப்பதான் அந்த ஆன்மாவா வேலை செஞ்சு பூமியில நடமாட முடியும். இவங்களுக்குள்ள நிறைய கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு குருட்டுத்தனமான தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும். இந்த லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தா ஒரு நேரத்தில், ஒரு சில காலகட்டங்களில் மனசோர்வு அடைந்தால் இவர்களை தேற்றுவது கடினம். லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பலன். எந்த லக்னம் எந்த ராசிய, ஒரே லக்னம் ஒரே ராசி, நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருந்துக்குங்க. அப்ப லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் நிறைய ஒரு உயரத்தை தொடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், அது ஸ்பெஷல். இதுதான், உறவுகள் மேல நிறைய அன்பா பாசமா அவங்க எனக்கு எப்பவுமே வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுற ஒரு கேரக்டர் இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். லக்னமும் ராசியும் ஒன்னா இருந்தா இவர்களை மாதிரி ஈகோ பார்க்குறவங்க உலகத்திலேயே யாரும் இல்லை. நான் இப்படித்தான், எனக்கு கைடு பண்ணாத, எனக்கு அறிவுரை சொல்லாத, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேங்கிற கேரக்டர் இவங்க தான். லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால். லக்னத்துக்கு உயிர் கொடுக்கிறது சூரிய பகவான், ராசிக்கு உயிர் கொடுக்கிறது சந்திர பகவான். அப்ப சூரியனும் சந்திரனும் ஒன்றிணைந்தது போல இவங்க இருப்பாங்க. அதுக்கு பேரே அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அமாவாசையோட வேலை என்ன அப்படின்னா, முன்னோர்களை நம்ம குறிப்போம் ஜாதக ரீதியா. அப்ப இவங்க கிட்ட முன்னோர்களோட கேரக்டர், முன்னோர்களோட குணம் நிரம்பி இருக்கும். எங்க பாட்டனார் மாதிரி, தாத்தா மாதிரி, இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாருங்கிற அந்த நேச்சர் உங்ககிட்ட நீங்க பார்க்கலாம். வெளியிலிருந்து யாராவது பேசினா கூட அவங்க அப்பா மாதிரியே, அவங்க பாட்டனார் மாதிரியே இவரு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்துக்கிட்டே வரலாம். அவங்க பரம்பரை பண்புகளை கூட அது வந்துடும். இப்ப லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தா தீராத மனக்குழப்பம், தீராத கவலை. இவங்க வம்சத்துல, லக்ன ராசி ஒன்னா இருக்கிற இவங்க வம்சத்துல யாராவது சின்ன வயசுல இறந்தவங்க இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்க இருப்பாங்க, திருமணமாகி வாழ்க்கை சரியில்லைங்கிறவங்க இருப்பாங்க, திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த லக்னமும் ராசியும் ஒன்றா இருந்தா கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா ஒற்றுமையா தான் இருப்பாங்க. இவங்க வெளி சமுதாயத்துக்கு சண்டை கட்டுற மாதிரி இருந்தா கூட வீட்டுக்குள்ள கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ விட்டுத்தராத ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க, வாழ்வாங்க. இதை நீங்க கண் கூட பார்க்கலாம். இவங்களுக்கு கண் பிரச்சனை, கண் தொந்தரவு, தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்தே தீரும். அதை இவங்க சரி பண்ணிக்கணும். லக்னமும் ராசியும் ஒன்னா இருந்தா. லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக ஆழ்மன பிரச்சனை இருக்கும், மனசுல ஏதாவது தொந்தரவு இருக்கும். லக்னம் ராசி யாருக்கு ஒன்னா இருக்கோ அவங்களுக்கு அவங்க அம்மா ஆதிக்கம் அந்த வீட்டுல அதிகமா இருக்கும், அவங்க அம்மா ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல அந்த குடும்பத்தோட பொறுப்பை, அந்த குழந்தைய வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுல அவங்க அம்மா பங்களிப்பு அதிகமா இருக்கும். லக்னம் ராசி யாருக்கு ஒன்னா இருந்தாலும் சரி. அப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, லக்ன ராசி யாருக்கு ஒன்னா இருக்கிறதுனால சிம்பிள் பரிகாரம் தரங்க, நீங்க அசந்துருவீங்க. அப்படியே உங்க லைஃப் புடம் போட்ட மாதிரி ஜெயிச்சிரும். இவங்க வருஷம் ஒரு தடவை, இவங்க எந்த மாசத்துல பிறந்தாங்களோ அந்த மாசத்துல வர்ற அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வர கடல்ல நீராடி ராமநாத சுவாமியை கும்பிட்டா வேற லெவல்.
அப்படியே ஒரு உயரத்தை தொட்டுருவாங்க. கர்மா கண்டிப்பா கரையுங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை கட்டாயம் கொடுத்துருங்க. இவங்க அப்படி போயிட்டு வரும்போது சூப்பர் டெவலப்மெண்ட் இவங்க லைஃப்ல பார்க்க முடியும். ராமேஸ்வரம் எங்கேயும் போகக்கூடாது, ராமேஸ்வரத்துக்கு போகணும். போயிட்டு தனுஷ்கோடி பார்த்துட்டு வந்தாங்கன்னா தேவையில்லாத இழப்புகளை இவர்கள் தவிர்த்து கொள்ள முடியும், வெற்றி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இவங்க இடம், நிலம், வீடு, வாகனம், காரு இது மேல அலாதி பிரியமாக வாழ்பவர்கள். எனக்கு இப்படி இருக்கணும். குழந்தைங்க தான் உலகம்ங்க. குழந்தைகளுக்காக தியாகம் பண்றவங்க இவங்க தான். ஒரு லக்னம் ஒரு ராசி ஒன்னா இருந்தா குழந்தைங்க தான் உலகம். குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுவாங்க. அதே போல வாடகை வருமானம் பண்ணி எப்படியாவது ஒரு 2 பணம் சம்பாதிக்கணுங்கிறதுல குறிக்கோள் இருக்கும். இல்ல வாடகை வருமானம் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கலாம். லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கின்ற நபர்களுக்கு இதை நீங்க பார்க்கலாம். லக்னமும் ராசியும் ஒன்றாக இருந்தால் இவங்க பிறக்கும் போது குடும்பம் அநேக கஷ்டத்திலிருந்து மெல்ல மீண்டு வந்திருக்கும், மெதுவா டெவலப் ஆயிருக்கும். அல்லது ஒரு நாளைக்கு இந்த ஜாதகர் வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார், கஷ்டப்படுவார், போராட்டம் இருக்கும். இது தசாபுத்திகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதைகுழியிலிருந்து மீண்டு எந்திரிச்சு உட்கார்றவங்க இந்த லக்னமும். இவங்க இந்த லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கிறவங்க இவங்க குடும்பத்துக்குள்ள யாராவதுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னா இவங்க முன்னாடி நின்று செய்யும் போது இவங்களுக்கு அந்த சூரிய சந்திரர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைச்ச மாதிரி ஐதீகம். ஒரு வெற்றி கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இவங்க வருஷம் தவறாம திதி தர்ப்பணம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கர்ம வினைகள் 0 ஆகி இவங்க வம்ச விருத்தி சூப்பரா இருக்கும். வம்சம் சூப்பரா ஜெயிச்சிடும். குழந்தைங்க இவங்களுடைய லைஃப், அந்த குழந்தைகளோட லைஃப் எக்ஸலண்டா இருக்கும். இந்த லக்னமும் ராசியும் ஒன்றாக இருப்பவர்கள் அமாவாசை வழிபாடை கடைபிடிக்க துர்சக்திகள், கஷ்டங்கள், நெருக்கடிகளிலிருந்து மீண்டு ஒரு முன்னேற்றத்தை தொடுவாங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா யாரையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, யாரையும் சட்டை பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். இவர்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் சாதாரணமாக தெரியும், இவர்கள் செய்யும் செயல் தெய்வீகமாக தெரியும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.